எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை வச்சு தொக்கு தான் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடிங்க கருவேப்பிலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுருக்குறேங்க. கூட சேர்த்துறதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி 1 டீஸ்பூனுங்க, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். புளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸில் ஒன்று எடுத்துருக்குறேங்க. அப்புறம் இது கூட வந்து பெருங்காயத்தூள், வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வாங்க. கடுகு வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா இந்த 3 பொருளையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதுங்க. இப்போ இது வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா வறுத்தாச்சு. இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கருவேப்பிலை வறுத்துக்கலாம். கருவேப்பிலைக்கு நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு எப்படி 2-3 நிமிஷம் ஆகும் பாருங்கள். கருவேப்பிலை வந்து நல்லா வறுபட்டு புளி கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாங்க. வறுக்கிறதுக்கு வந்து நம்ம 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். தொக்குங்கிறதுனால இதெல்லாம் வதக்கி போட்டால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு கெடாமல் இருக்கும். புளி நல்லா அந்த எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, வெந்தயம், கடுகு வறுத்து வச்சு இல்லைங்களா, ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை வந்து மிக்சியில் சேர்த்தியாச்சுங்க. இப்போ இது கூட வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடி இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. புளியை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்து இதை வந்து நம்ம ஒரு 2 ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இது கூட வந்து காரத்துக்கு நம்ம 2 மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். வெல்லம் அது ஒரு 2 ஸ்பூனுங்க. அப்புறம் உப்பு நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டால் நான் 1 ஸ்பூன் இது சேர்த்துறேன். அப்புறம் இது அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து நம்ம ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை கூட நம்ம வறுத்து வச்சது எல்லாமே சேர்த்து எல்லா பொருளும் சேர்த்து இதில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இனி இது தாளிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கலாம், உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகா 3 மிளகா பண்ணாமல் சேர்த்துக்கலாம், ஒரு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். வச்சு இது கூட வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ இது கூட சேர்த்தியாச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடணுங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர் இருந்தால் அதில் போட்டு வச்சுக்கலாங்க. கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு.